ஒருமுறை IMS ஃபீல்டு விசிட்டிற்காக சென்றிருந்தபோது நாட்டின் முதல் பெண் பிரதமரும் உலகத் தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தவரும் 100 நாடுகளை கொண்ட கூட்டு சேர அமைப்பின் தலைவராக பதவி வகித்தவரும் இந்தியாவின் சக்தி வாய்ந்த பிரதமராக நாட்டை மிகச்சிறப்பாக நடத்தியவருமான இரும்பு மனுஷி இந்திரா காந்தி அவர்களுடைய இல்லத்தை பார்வையிடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர் நடமாடிய, அவர் உலாவிய, துப்பாக்கி தோட்டாக்களால் அவர் சுடப்பட்ட அந்த இடத்தை பார்த்தபோது நல்லவர்கள் என்று நம்பி பாதுகாவலர்களாக பணியமர்த்தப்பட்டவர்களால் சுடப்பட்டு துப்பாக்கி தோட்டாக்கள் உடம்பு முழுவதும் தொலைத்த போதும் இந்திராவின் இதயம் மட்டும் பாதிக்கப்படாமல் பாதுகாப்பாக இருந்தது அவர் இரும்பு பெண்மணிதான் என்று இன்னொரு முறை நிரூபித்தது. என் கடைசி மூச்சு உள்ளவரை நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் சேவை செய்வேன். நான் சிந்தும் ஒவ்வொரு துளி இரத்தமும் இந்த நாட்டை வளப்படுத்தும் பலப்படுத்தும் என்று குறிப்பிட்ட அன்னை இந்திரா காந்தி அவர்கள் மத வெறிக்கு பலியான நாள் இன்று.